நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, விதியால் நடப்பது, உங்களுடைய மதியால் கிடைப்பது கண்டிப்பா. இந்த நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் ரொம்ப சிறப்பான நட்சத்திரம். மதிக்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன், அந்த சந்திரனுக்கு அறிவாற்றலையும் கலைத்திறமையும் கொடுக்கக்கூடியது புதன் பகவான். அந்த புதனுடைய நட்சத்திரம் தான் அந்த ரேவதி. மீன ராசிக்கு அதிபதி யாரு? குரு பகவான். ஸோ இரண்டும் கல்விக்கும் மதிக்கும் அறிவுக்கும் கலைக்கும் காரக கிரகங்கள் ரெண்டுமே. அதனால ரேவதி நட்சத்திரக்காரங்க பல விஷயத்தில் கணக்கு வழக்கோடு இருந்து தன்னுடைய காரியத்தை முடிப்பதில் வல்லவர்கள், திறமைசாலி. சரி, அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வாழ்க்கையில மண் பெண் பொன் இந்த மூணுக்கு தான் அன்றைய காலகட்டத்திலிருந்து இன்றைய காலகட்டத்திற்கும் மக்களும் சரி அரசனும் சரி போராடி கொண்டிருக்கிறார். அதுக்கு தான் சண்டையும் போர்க்களம் நடந்துட்டு இருக்கும். இப்பயும் அதுக்கு தான் மண்ணுக்கும் பொண்ணுக்கும் பெண்ணுக்கும் தான் நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கோம், வாழ்க்கையில உழைச்சிக்கிட்டு இருக்கோம், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதுக்கு காரணம் அந்த மூணு தான். ஸோ அப்படிப்பட்ட அந்த பொண்ணானது பெண்ணானது மண்ணானது பணமாக அல்லது வேறு மாற்று வழியாக நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு தேவையானது பணம். அந்த பணமானது எப்போ நம்ம கைக்கு வரும், யார் மூலமா வரும், ஸோ எந்த நாளில் வரும், அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். உங்களுடைய ரேவதி நட்சத்திரத்திற்கு அணுஜென்ம திரிஜென்ம நட்சத்திர அதிர்ஷ்ட யோகத்தையும் வரவையும் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். இதை தெரிந்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தோல்வி நஷ்டம் ஏற்படாது, லாபமும் யோகமும் அதிர்ஷ்டமும் கிடைக்கும், எடுத்த காரியம் 100% வெற்றி பெறும். ஸோ அதனால தான் அந்த பதிவு தெல்ல தெளிவாக முழுசாக அந்த பதிவினை பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். மேலும் நம்ம சேனலை ஏற்கனவே ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு 2025 வருடத்தினுடைய புத்தாண்டு பலன் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை பாருங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் பதிவுக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, ஒரே நாளில் வாழ்க்கை மாறிடாது. ஆனால் அந்த ஒரு நாள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினா வாழ்க்கை கண்டிப்பா மாறும். அந்த ஒரு நாள் இந்த நாள், அதுதான் இங்க நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ மீன ராசி ரேவதி நட்சத்திரம் இருக்கிற 12 ராசியில கடைசியா வர்றதா உங்க மீன ராசி. இருக்கிற 27 நட்சத்திரத்துல கடைசியா வரக்கூடிய நட்சத்திரம் தான் இந்த ரேவதி நட்சத்திரம். சரி, உங்களை பொறுத்தவரை இந்த பணம், மண்ணானது பெண்ணானது பொன்னானது பணமானது எந்த நாளில் உங்களுக்கு வரும், அதுக்குண்டான முயற்சியை எந்த நாளில் எடுத்து வைத்தா அது 100% வெற்றியையும் யோகத்தையும் லாபத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். அப்படிப்பட்ட நாள் இது. அதைத்தான் நம்ம இந்த பதிவில் பார்ப்போம். ஸோ இதில் முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் அணுஜென்ம நட்சத்திரம் திரிஜென்ம நட்சத்திரம்னு ஒன்று இருக்கு. ஸோ உங்களுடைய ரேவதி நட்சத்திரத்துக்கு அதிபதி எப்படி புதனாக இருக்கிறாரோ அதே போல அதற்கு அடுத்த நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது அஸ்வினி. ஏன்னா முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் தான், இறுதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். ஸோ ரேவதி நட்சத்திரத்துக்கு அடுத்து மறுபடியும் மீண்டும் வர்றது அஸ்வினி நட்சத்திரம். இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அதிபதி யாரு? கேது பகவான். கேதுவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞானக்காரகன், மோட்சக்காரகன், போன ஜென்ம பூர்வ புண்ணிய பலனை எடுத்து கொடுக்கக்கூடியவர். ஸோ அதுல முதல்ல தெளிவாக புரிஞ்சுங்க, ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த தாத்தா பாட்டி வழி உறவுகள், பூர்வீக சொத்துக்கள், வெளிநாடு யோகம், மருத்துவம் மற்றும் ஆன்மீகம், சேவை தொண்டு. ஸோ இதுல ஏதாவது ஒன்றில் உங்களை ஈடுபடுத்தி கொண்டால், தொடர்பை ஏற்படுத்தி கொண்டால் உங்களுக்கு எப்பொழுதுமே பொருளாதார பிரச்சனை, பணம் செல்வாக்கில் தடை குறைவு இருக்காது. சரிங்களா? இதை மைண்ட்ல வச்சுங்க. அதே போல மருத்துவ உதவி அல்லது ஆன்மீக சேவை ரெண்டுல ஏதாவது ஒரு விஷயத்துல கடைபிடிச்சுங்க, அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. ஓகேங்களா? இப்போ அஸ்வினி நட்சத்திரம் எந்தெந்த நாட்கள் எல்லாம் வருதோ, ஒரு மாசத்துல அஸ்வினி நட்சத்திரம் ஒரு நாள் கண்டிப்பா வந்துடும். அப்படி அஸ்வினி நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அன்று உங்களுடைய குடும்ப சொத்தா இருக்கலாம், குடும்ப ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய வரவா இருக்கலாம், குடும்ப உறவுகளுக்கு யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு வேலை கிடைக்கணும், இல்லை நீங்க ஒரு தொழில் தொடங்குறீங்க, தொழில் ரீதியாக ஒரு லாபம் வரணும், இப்படி உங்களுடைய குடும்ப ரீதியான ஒரு சுப காரியமா இருக்கலாம். அதுவும் குறிப்பிட்டு வேலை தொழில் வருமானத்தை கொடுக்கக்கூடிய காரியமா இருக்கணும். சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட எந்த ஒரு காரியத்தையும் நீங்க தொடங்கினா, அஸ்வினி நட்சத்திரத்தன்று தொடங்கினா கண்டிப்பா உங்களுக்கு வேலை, உங்க குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு வேலை அல்லது உங்களுடைய தொழில் இதன் ரீதியாக லாபம் நிச்சயமான முறையில் கிடைக்கும். அல்லது குடும்ப சொத்து, உங்களுடைய பங்கு ஷேரை நீங்க எதிர்பார்க்கணும், அது கிடைக்கும். லேண்டு விஷயம், வீடு விஷயம் நல்ல விதத்தில் முடிஞ்சு அது நல்ல ஒரு லாபத்தில் முடியும். ஸோ வீடை விற்கிறது அல்லது வீடை வாங்குறது போன்ற பேரம் பேசக்கூடிய நாளுக்குள்ள நீங்க அஸ்வினி நட்சத்திர நாள் என்று தேர்ந்தெடுத்தால் உங்களுக்கு லாபம் கிடைப்பது உறுதி. சரிங்களா?
வழக்குகள் நடந்தால் அந்த வழக்குகள் ரீதியான ஒரு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா அதை தொடுப்பதற்கும் அந்த வழக்குகள் முடிப்பதற்கும் இன்றைய நாளை தேர்ந்தெடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது. ஸோ மாதத்தில் வரக்கூடிய அந்த அஸ்வினி நட்சத்திர நாளை தேர்ந்தெடுத்தால் குடும்ப ரீதியான உறவுகள் மூலமாகவும் குடும்ப ரீதியாக மூலமாகவும் கிடைக்க வேண்டிய வரவும் பணம் தாராளமாக கிடைக்கும். அதே போல கொடுத்த பணம் குடும்ப உறவுகள் கடனாக கொடுத்துருக்கீங்க, அது திரும்ப கிடைக்கணும் அப்படின்னா அந்த அஸ்வினி நட்சத்திரத்தின நாளன்று அவர்களிடமிருந்து ஒரு 10 ரூபாயாவது வாங்கிருங்க. கண்டிப்பாக அந்த பணமானது முழுமையான முறையில் உங்களுக்கு வசூலாகிவிடும். சரிங்களா? ஸோ குடும்ப உறவுகள் ரீதியாக கொடுக்கல் வாங்கல் சொத்து பங்கு எதுவாக இருந்தாலும் அன்றைய நாள் உங்களுக்கு முயற்சிக்கும் பொழுது 100% வெற்றியை லாபத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். அன்றைய திதி பண சேமிப்பு உயரும், பேங்க் பேலன்ஸ் உயரும். ஸோ அன்றைய நாள் பேங்க்ல பணத்தை போட்டு வைக்கிறது, சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு சேமிப்பை தொடங்குற நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும். அது பன்மடங்கு உங்களுக்கு பெருகும். ஸோ அது அஸ்வினி நட்சத்திரமாக உங்களுக்கு இருக்கும். அந்த நாளை தேர்ந்தெடுத்துங்க. இதுக்கு அடுத்தபடியா அஸ்வினி நட்சத்திரம் மட்டுமல்ல, அதே போல் மக நட்சத்திரமும் கேது பகவானுக்குரியது. மகன்றது சிம்ம ராசியில வருது. உங்களுடைய மீனத்திற்கு பொறுத்த வரைக்கும் அது 6ஆம் வீடாக அமையுது. 6ஆம் வீடுன்றது வேலையை குறிப்பது. சரிங்களா? ஸோ ஒரு அரசாங்க வேலை பெற விஷயம், அரசாங்க தொழில் விஷயம், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட எந்த விதமான ஒரு லோன் விஷயம் எதுவாக இருந்தாலும் மக நட்சத்திரத்தில் நீங்கள் ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த நாளில் நீங்கள் தொடங்குறீங்கன்னா அதில் உங்களுக்கு அந்த கடன் அல்லது எதிர்பார்த்த லாபம் பண வரவு நிச்சயம் கிடைக்கும். ஒரு வேலை வாய்ப்பு ஒரு நல்லது உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? ஸோ அதே போல் தந்தை வழி சொத்துக்கள், தந்தை வழி உறவுமா ஒரு பண ரீதியான விஷயத்தை எதிர்பார்க்குறீங்க, அந்த நாள் கிடைக்கும். அரசாங்க விஷயத்தில் நீங்கள் வரவை எதிர்பார்த்தால், வருமானத்தை எதிர்பார்த்தால் கண்டிப்பாக மக நட்சத்திரத்தை சூஸ் பண்ணிக்கங்க. நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த நாளில் மக நட்சத்திரம் இருக்கணும். இருந்தால் உங்களுக்கு அன்றைய நாள் அரசாங்கம் அல்லது வேலை, தனியார் வேலை ரீதியாகவும் சரி, தந்தை உறவுகள் ரீதியாக கிடைக்கிற பணமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து திரும்ப கடனாக இருந்தால் கூட அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஒரு லோன் ப்ராசஸ் கூட உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது மக நட்சத்திரமாக உங்களுக்கு நடக்கும். ஸோ இதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரமும் கேதுவனுக்கு நட்சத்திரம் தான். அதுதான் திரிஜென்ம நட்சத்திரம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மூல நட்சத்திரம் எங்கே வருது அப்படின்னு பார்த்தா உங்களுடைய மீனத்தை பொறுத்தவரைக்கும் 10ஆம் வீட்டில் வருது, தனுசு ராசியில் வருது. அப்போ தொழில் ரீதியான ஒரு விஷயம், தொழில் ரீதியாக ஒரு லாபம், தொழில் ரீதியாக ஒரு வருமானம் இதை நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக மூல நட்சத்திரத்தை அன்னைக்கு அந்த தொழிலுக்குனால லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தொழில் ரீதியான ஒரு ஒப்பந்தம், ஒரு கான்ட்ராக்ட் போன்ற விஷயங்கள் தாராளமாக செய்யலாம். வெளிநாடு வனம் அல்லது வேறு புதிய தொழில், வேறு புதிய கான்ட்ராக்ட் போன்றவைகள்லாம் மூலமாக இந்த மூல நட்சத்திரம் அன்னைக்கு உங்களுக்கு பணவரவு வந்தே தீரும், உங்களுடைய பங்கானது வந்தே தீரும். ஸோ இந்த 3 நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம், இந்த 3 நட்சத்திரமும் அணுஜென்ம நட்சத்திரம், திரிஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு ஜோதிட ரீதியாக சொல்லப்படுது. ஸோ ரேவதி நட்சத்திரத்துக்கு அடுத்து வரக்கூடிய இந்த அஸ்வினிலிருந்து ஆரம்பிச்சு இந்த 3 நட்சத்திர நாட்கள் அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரங்கள் என்னைக்கெல்லாம் வருதோ அன்னைக்கெல்லாம் பண ரீதியான வரவும் வருமானமும் லாபமும் உங்களுக்கு 100% கிடைக்கும். அதுக்குண்டான காரியம், அதுக்குண்டான வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அன்றைய நாள் தேர்ந்தெடுங்க, அந்த நாளில் தொடங்குங்க, அந்த நாளில் ஆரம்பிங்க அந்த முயற்சியை. கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் பன்மடங்கு உங்களுக்கு பெருகும், சேமிப்பு உங்களுக்கு உயரும். ஸோ இது ஜோதிட ரீதியாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூட்சும வழி. ஸோ இந்த வழியை பயன்படுத்தி வாழ்க்கை நீங்கள் மாற்றிக்கோங்க. அதாவது நேரம், அது குறிப்பிட்டு நல்ல நேரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இந்த ஒரு காலகட்டத்தில் முக்கியம். ஏன்னா அந்த நல்ல நேரம் அப்படின்றது மனமும் உடலும் சரியா இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான். ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு பண நேரம்னு சொல்லக்கூடிய அந்த அதிர்ஷ்ட நேரத்தை இந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. வாய்ப்பை நீங்கள் சரியா பயன்படுத்திங்க. ஸோ நல்லது. இன்றைய பதில் ரேவதி நட்சத்திரத்திற்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்த பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கு மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் ஆப்ஷனை தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்து நிற்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம்.